வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேர்தல் பரபரப்பு, நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பு நாடு முழுவதும் தொட்டிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது அணி வலுவான களத்தை கண்டிருக்கிறது. வலுவான போட்டியை கொடுக்கும் என்ற அச்சம் என்ற எதிர்பார்ப்பு தேசிய கட்சியில் பிரதான தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா இடையே ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் கூட நாள்தோறும் அரசியல் பரபரப்பு பஞ்சமில்லை. இந்த பரபரப்புகளை உள்ளது உள்ளபடியே அப்படியே மக்களுடைய எண்ண ஓட்டங்களை, மக்களுடைய கருத்துக்களை, தேர்தல் நிலவரங்களை முழுமையாக ஒவ்வொரு வினாடியும் பதிவு செய்யும் விதமாக இந்த 40க்கு 40 நிகழ்ச்சி உங்கள் தந்தித்தில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த திங்கள் முதல் வரும் வெள்ளி வரை ஒவ்வொரு வாரமும் இரவு 9:30 மணிக்கு ஒவ்வொரு நாளும் தேர்தல் திருவிழாவாக சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக மிக முக்கியமான தொகுதியில் பார்த்தோம். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி, அதே போல அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி, அதற்கு முன்னால் நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து 3 நாட்களை பார்த்தோம். இன்று மேலும் ஒரு முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தொகுதியை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு புதிய பகுதியை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு புதிய பகுதி தேர்தல் மேடை. இந்த தேர்தல் மேடையில் இன்று நாடு முழுவதும் தேர்தல் தொடர்பான நிகழ்ச்சிகள் என்ன நடந்தது என்பதை ஒரு சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொகுதிக்குள் முழுமையாக செல்வதற்கு முன்னால் தேர்தல் மேடைக்கு செல்லலாம். இப்போது ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு ஆதரவு கோரி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார். முதலமைச்சருடனான சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி அரசியல் ஆதாயத்திற்காக ஆந்திராவை பிரிக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாடாளுமன்ற கூட்டணி நிலவரம் குறித்து பல புதிய அறிவிப்புகள் நாளை வெளியாகும் என பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் வெற்றியின் கீதம் என்ற பிரச்சார குறுந்தகட்டை வெளியிட்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தேமுதிக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நேர்காணல் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கூட்டணி குறித்த அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அக்கட்சி தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. எந்த கட்சியுடன் கூட்டணி என்று அறிவிக்கப்படவில்லை. ஆனால் 40 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் நேர்காணல் தொடங்கிவிட்டது தேமுதிகவில். இது தவிர இன்னும் முக்கியமான 2 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, தகவல்கள் வெளியாகின்றன. இந்தியாவில் மொத்தமாக 10 கோடி புதிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 10 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 20 வயது 25 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர் 10 கோடி பேர் உருவாகி இருக்கிறார்கள். இவர்களுடைய வாக்கு யாருக்கு என்ற பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல பிப்ரவரி 13ஆம் தேதி வரக்கூடிய 13ஆம் தேதி தமிழகத்துடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான காரணம் இன்றைய செய்திகளை நாம் பார்த்திருப்போம். வழக்கமாக மார்ச் மாத தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் தேர்தல் நெருங்கும் வேளையில் தேர்தல் கமிஷனுடைய நடத்தை விதிகள் காரணமாக இதன் தடை விதிக்கப்படலாம் என்ற எண்ணத்தின் காரணமாக இடைக்கால நிதி அறிக்கை அல்லாமல் முழுமையான நிதிநிலை அறிக்கை 13ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாகவே முன்னதாகவே நிதிநிலை அறிக்கை தமிழகத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதுதான் இன்றைய தேர்தல் நிலவரம். இன்று நாம் பார்க்க போகிற ஒரு தொகுதி, இதற்கு முன்னால் 3 தொகுதியை நாம் பார்த்தோம், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மற்றும் அரக்கோணம். இன்று நாம் பார்க்க போவது அரக்கோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி முழுமையாக நம்முடைய தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் டாக்டர் சாரோன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம வேலூர் தொகுதிக்கு முதல்ல நம்ம போயிருக்கிறோம். அந்த தொகுதியுடைய நிலைமை என்ன, அந்த தொகுதி மக்கள் என்ன என்று நிறைய விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். சிப்பாய் கழகத்தில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கி வேலூர் வரலாற்று காலத்திலிருந்தே, ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இன்று வரை அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. அந்த நாடாளுமன்ற தொகுதியை பற்றின முழுமையான விவரத்தை இப்போது நாம் பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, உலக தரம் வாய்ந்த சிஎம்சி மருத்துவமனை, மிகப்பெரிய சிறைச்சாலை, உலக அரங்கில் தோல் துடியில் முதலிடம்னு பல சிறப்பு அம்சங்களை கொண்ட வெயிலுக்கு பேர் போன வேலூர் நாடாளுமன்றத்துலதான் இன்னைக்கு நாம பயணிக்க போறோம். நாட்டுக்கு பெருமளவுல அந்நிய செலாவணியை ஈட்டு தரக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டிருக்கிற இந்த நாடாளுமன்ற தொகுதிதான் சுற்றுப்புற சீர்கேட்டிலும் முதல் இடத்தில் இருக்கிறது. வறுமை, வறட்சி, நச்சுக்கழிவு, பாழாகும் விவசாயம் என்று இந்த பகுதி மக்கள் காலம் காலமா சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்டு வருவோரிடம் இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இவர்களிடத்திலேயே கேட்கலாம். வேலூர், அணைக்கட்டு,
கீழவைத்தனார்குப்பம் என்று கூறப்படும் கேவி குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் என்று 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே வேலூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியினுடைய மொத்த பரப்பளவு 2346 சதுர கிலோமீட்டர் ஆகும். பரந்து விரிந்த இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2013ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி 28,29,251 ஆகும். இவற்றில் ஆண் வாக்காளர்கள் 14,02,480 பேரும் 14,26,725 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 46 பேர் உள்ளனர். இந்த தொகுதியில் முதல் தலைமுறை வாக்காளர்களாக 1,26,890 பேர் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அவற்றில் ஆண் வாக்காளர்கள் 60,399 பேரும், பெண் வாக்காளர்கள் 66,480 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 11 பேரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த மாவட்டத்தின் கல்வி தகுதி 79.65% உள்ளது. ஆண் பெண் விகிதத்தை பொறுத்தவரையில் 1000 ஆண்களுக்கு 900 பெண்கள் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகுதி மக்கள் விவசாய தொழிலையும் பதனிடும் தொழிலையுமே வாழ்வாதாரமாக நம்பியுள்ளனர். எந்த தொகுதியிலும் இல்லாத அளவிற்கு இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் 103 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திமுக கூட்டணியின் அப்துல் ரஹ்மான் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். 3 இடைத்தேர்தல் உட்பட 18 முறை நாடாளுமன்ற தேர்தலை இந்த தொகுதி மக்கள் சந்தித்திருந்தாலும் வாழ்க்கை தரத்திலும் தொழில் துறையிலும் வளர்ச்சியை எட்ட முடியாமல் தவிக்கின்றனர். அதிகம் வெப்பம் நிறைந்த ஒரு தொகுதி, ஒரு மாவட்டமாக இருக்கிறது வேலூர். இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியும் கூட. இந்த வேலூர் தொகுதியுடைய அடிப்படையான பிரச்சனைகள் பற்றி ஓரிரு வார்த்தையில் கேட்க விரும்புகிறேன். டாக்டர் சாரோன்ட்ட, நீங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்களுடைய அந்த மண்ணின் மைந்தர்னீங்க. உங்களுடைய பார்வையில் அந்த மாவட்டத்துடைய அடிப்படையான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி வேலூரை தாண்டி மற்றவர்கள் அந்த ஊரை பத்தி சொல்லும் போது வேலூர்ன்றத விட வெயிலூர் அதிகமா சொல்லியிருப்பாங்க. அடிப்படையிலே குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கிற ஒரு பிராந்தியம். நீங்க ஒரே ஒரு ஆறு பாலாறு என்ற ஒரு பெரிய நதி இருந்தது. அந்த நதி இப்ப பாழா போயிருச்சு. அது சுற்றுச்சூழல் பாதிப்பில் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி. நீங்க பாத்தீங்கன்னா உலக சுகாதார மையம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்களில் வேலூர்ல இருக்கிற சில முக்கியமான இடங்களும் அடங்கும். ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற பல்வேறு இடங்கள், வாழ தகுதி இல்லாத இடங்கள், எல்லா மனிதர்களுக்கும் சர்ம நோய் பிரச்சனை இருக்கின்ற ஒரு இடம், குடிநீரே இல்லாத ஒரு பிரச்சனை. இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போய் மக்கள் எங்கெங்கும் அகதிகளாக மற்ற மாநிலங்களுக்கு ஓடுகின்ற நிலையில் இருக்கின்ற அந்த மக்கள் இருக்கின்ற இடம். இந்த போன நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட மிக அடிப்படையான ஒரு விஷயம், இந்த நாடாளுமன்ற இந்த காலகட்டங்களில் காவிரி பாலாறு இணைப்பு என்பது மிக சீக்கிரமாக நடந்துவிடும், இந்த குடிநீர் பிரச்சனை என்பது மக்களுக்கு இருக்காது என்பதான அடிப்படையாக வழங்கப்பட்ட அந்த விஷயம் இன்றைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பல கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட அந்த திட்டமானது இன்றைக்கு வரைக்கும் அடிப்படை நிலையிலேயே இருக்கிறது. அடுத்த தேர்தல் கொடுப்பதற்கு வாக்குறுதி வேண்டும் அல்லவா? அதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அவர் மிக முக்கியமான ஒரு வேதனையை தெரிவித்தார். விவசாயிகள் வேறு மாநிலங்களை தேடி, வேறு மாவட்டங்களை தேடி, வேறு தொழில்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். தோல் தொழிற்சாலை அதிகம் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பதால் தோல் நோய்கள் கூட அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது வேலூர். இந்த தொகுதியுடைய எம்பி, பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல் ரஹ்மான், இவர் உதயசூரியன் சின்னத்தின் சார்பாக போட்டியிட்டவர். திமுகவுடைய வேட்பாளர் அல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். கடந்த 3 நாட்களாக நாம் பார்த்த தொகுதியில் கூட திமுக தொகுதியில் தான். என்ன ஒரே திமுக தொகுதியாகவே இருக்கிறது என்று திமுக எம்பியை ஒருவர் நம்முடைய தொலைபேசியில் கேட்டார். அதற்கான காரணம் முக்கியமாக கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதியில் கடந்த முறை திமுக தான் வென்றிருக்கிறது. திமுகவுடைய கூட்டணி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உட்பட பெரும்பான்மையான தொகுதியில் கிட்டத்தட்ட 28 நாடாளுமன்ற தொகுதிகளை கடந்த 2009 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் வென்றது. அதனால் அதிகமான தொகுதியில் நாம் பார்க்க போது திமுக தொகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் திரு அப்துல் ரஹ்மான், அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தது, அவருடைய வருகை பாராளுமன்றத்தில் என்னவாக இருந்தது, அவர் எத்தனை கேள்விகள் எழுப்பியிருக்கிறார், எத்தனை விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் என்ன, ஒதுக்கிய நிதி என்ன ஆகிய அனைத்தையும் பார்க்கலாம். இப்போது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரான அப்துல் ரஹ்மான் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர். திருச்சி ஜமாலியா கல்லூரியில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர்.
பணி நிமித்தமாக துபாய் பயணமான அப்துல் ரஹ்மான் துபாயில் தமிழ் தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளைக் கண்டு அவர்களுக்காக துபாயில் பல போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர். துபாய் தமிழர்களுக்கான போராட்டங்கள் ஒருபுறம் இருக்க, தன் தந்தையின் வழியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழக அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானின் சமூக ஆர்வமும் காயிதே மில்லத் கொள்கைகளின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடும் கட்சியின் தலைமையில் நற்பெயரை ஏற்படுத்தியது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கைகோர்த்த இந்திய முஸ்லிம் லீகின் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக களத்தில் நிறுத்தப்பட்டார் அப்துல் ரஹ்மான். இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி கணிசமாக உள்ள பகுதியான வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அப்துல் ரஹ்மானுக்கு வாக்குகளை அள்ளி வழங்கியதால் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தை பெற்றார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 24 வேட்பாளர்கள் போட்டியிட்டதில் அதிமுக வேட்பாளரான வாசுவை விட 1,07,393 வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றார். இவர் பெற்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 3,60,474 வாக்குகள் ஆகும். கடந்த 5 ஆண்டுகளில் இவர் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கான சான்றாக வருகை பதிவேட்டில் இவருக்கு 68% பதிவாகியுள்ளது. 35 முறை அவை விவாதங்களில் ஈடுபட்டு சுமார் 546 கேள்விகள் அவையில் எழுப்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 546 கேள்விகள் இந்த கடந்த 5 ஆண்டுகள் எழுப்பியிருக்கிறார். அவருடைய பாராளுமன்ற வருகை பதிவோடும் கூட நல்ல விதத்தில் இருந்திருக்கிறது. பாராளுமன்றத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். ஒரு நல்ல சராசரி சதவீதத்துக்கும் அதிகமான அவருடைய வருகை பதிவு இருந்திருக்கிறது. அந்த தொகுதி மக்கள் மத்தியில் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கிறது? தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப அடிப்படையா நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்னது போல சுற்றுப்புற சூழல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழலில், ஏன்னா எல்லா மக்களும் இன்னைக்கு 2 பிரச்சனை வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஒன்று, காலடி தொழிற்சாலையில் பெரும்பகுதியான பெண்களும் ஆண்களும் ஈடுபட்டிருக்கிற ஒன்று, தொழிலாளர்கள் லட்சக்கணக்காக இருக்கிற ஒரு இடம். மற்றொன்று, அதனால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் சூழலினால் பாதிக்கப்படுகிற ஒன்று. 2 பிரச்சனைகள். இப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நாங்க வந்துட்டோம்னா தோல் தொழிற்சாலையில் இருக்கின்ற கழிவு நீர்களை சுத்தப்படுத்துகின்ற சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுகின்ற விதத்தை நாங்கள் தடுப்போம் என்கின்ற ஒன்று. இதுவரைக்கும் அது நடைபெறவே இல்லை. மற்றொரு மிக முக்கியமான விஷயம், இந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு குறைந்தது 10 அல்லது 20 பேர் அந்த கழிவு நீரை சுத்தம் பண்றதுக்காக இறங்கும் போது விஷவாயு தாக்கி இறந்து போறாங்க. அவங்களுக்கான இழப்பீடுகள் கூட அது ஒரு விபத்தாக பார்க்கப்பட்டு அது மூடி மறைக்கப்படுகிற ஒரு நிலைதான் இன்றைக்கும் இருக்கு. நிரந்தர பிரச்சனையாக அது இருந்தாலும் அதற்கான தீர்வாக இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த எம்பி உங்களுக்கு தெரிஞ்ச வகையில அணுகுவதற்கு எப்படி இருக்கிறார்? பார்ப்பதற்கு ரொம்ப சாந்தமான ஒரு தோற்றமா இருக்குது. அணுகுவதற்கு எப்படி இருக்கிறார்? மக்கள் பிரதிநிதியாக நான் சொல்லுகின்ற பொழுது மக்களிடத்துல நன்றி சொல்றது கூட நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களை தேடி வரல அப்படின்ற ஒரு விஷயம். மற்றொன்று, கூட சமீபத்தில் நாம வேலூர் தொடர்பாக உள்ளபடியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அப்ப உடனடியா 2வது நாளே அவர் உடனடியாக சம்பவ இடங்கள் எல்லாம் பார்வையிட்டு அதுக்கான தீர்வு கொடுத்து நமக்கு பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தார். ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு உடனடியாக அட்டென்டிவா இருக்கிறார், உடனடியாக அதுக்கு தீர்வு சொல்றாருன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு முன்னிறுத்தப்பட்ட 2 விஷயமும் கேள்விக்குறியாவே இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், பாலாறு இணைப்பு திட்டமும் சரி, அதே போல ஐடி பார்க் மாதிரியே தோலை மையமாக கொண்டு அங்க ஒரு பார்க் ஒரு பூங்கா கொண்டு வருவது, தொழில் மையம் கொண்டு வருவது அப்படின்ற 2 விஷயமே இன்னைக்கு இல்லாமல் தான் இருக்கு. அதே போலதான் இன்றைக்கு சுற்றுப்புற சூழலுக்கு எடுப்பேன் என்று சொன்ன பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்படாமல், ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வேணும், ஒரு தொழிலாளிக்கு பிரச்சனைனா உடனே அவன் அங்கிருந்து ஆம்பூர்ல இருந்தோ வாணியம்பாடியில இருந்தோ பேரணாம்பட்டில இருந்தோ வேலூருக்கு வர வேண்டியிருக்கு. அவன் அங்கேயே பாத்துக்கிற சூழல் அங்க இல்ல. வேலூருக்கு அவன் சேர்றதுக்குள்ளார அவனுக்கான பிரச்சனைகள் கேள்விக்குறியாவே தான். தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மருத்துவமனை பிரதானமான பிரச்சனைகள் இருக்கு. எம்பியோட செயல்பாடு எப்படி இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் மாறுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் அந்தந்த தொகுதியில் மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி பாலாறு, அங்கே இருக்கவே இந்த வேலூர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை பிரதானமாக இருக்கிறது. மணல் கொள்ளையை பிரதானமான கவலையாக தெரிவிக்கிறார்கள். பாலாறு தண்ணீர் இல்லாமல் பாழாகி கொண்டிருக்கிறது என்ற பிரதானமான கவலையை தெரிவிக்கிறார்கள். மேலும் வேறு என்னென்ன கவலைகளை மக்கள் தெரிவிக்கிறார்கள் இப்போது நாம் பார்க்கலாம். 5 மாவட்ட விவசாயிகளின் தாய்மடியாக விரிந்து கிடக்கிற பாலாறு நச்சுக்கழிவு, மணல் கொள்ளை, ஆக்கிரமிப்புகள்னு பல பிரச்சனைகளில் சிக்கி பாலாற்றுக்கே உரிய அந்த அழகிழந்து தற்பொழுது பாலாற்றின் நீர் வளமிழந்து காட்சியளிக்கிறது. ஆற்றில் மணல் லாரி லாரியாக அள்ளப்பட்டு விட்டதுதான்
தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என்று சொன்ன வாணியம்பாடி பெண்கள் எங்களின் தண்ணீர் பஞ்சம் தீராவிட்டால் வாக்கு கேட்டு யாரும் வாணியம்பாடி வந்துவிட அனுமதிக்க மாட்டோம் என்று அடித்து கூறினர். நாங்க குடிக்க தண்ணி இல்லாத எங்கெங்கயோ அலமோதுறோம். ஆனாலும் எட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. எட்டுன்னு வரத்துல 15 நாளைக்கு மேல ஆகுது. வேலை கொடுத்து வாங்குறோம். அதே மாதிரி மோரி வாரி போடுறாங்க. அது வாரதுக்கு ஆள் இல்லை. ஷாப்புங்க இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் உப்பா இருக்குங்க சார். தண்ணி குடிக்கிறது போர்ல இது குழாவில வர்றது உப்பா இருக்குது சார். தண்ணி சமையல் கூட செய்ய முடியல. நாங்க போர் தண்ணி தான் சமையல் செஞ்சுருக்கோம். மணல் கடத்தல் 10 மணிக்கு நைட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் பசங்க நிறைய இந்த பக்கம் விளையாடுறாங்க, செய்யறாங்க. ஒரே கூச்சல். நைட் எல்லாம் தூங்க முடியறது இல்ல. கேட்டா பிரச்சனை. எதுவும் யாரும் கேக்குறதும் கிடையாது. யார்கிட்ட போய் புகார் பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. தென்பெண்ணை பாலாறு நதிகளை இணைக்க நடவடிக்கைகளை எடுத்து பாலாற்று வறட்சி போக்கி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் தாகம் தீர்ப்போம் என்று தேர்தலில் வாக்குறுதிகளை தந்தவர்கள் எங்கே என்று கொந்தளித்தனர். வாணியம்பாடி பிரச்சினை தண்ணீரோடு முடிந்துவிடவில்லை. வாணியம்பாடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ரயில் தண்டவாளங்கள் குறுக்கும் நெடுக்குமாக செல்கின்றன. வாணியம்பாடி தொகுதியில் மட்டும் சுமார் 40 இடங்களில் ரயில்வே கேட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றிற்கு 100 முறை அந்த கேட்டுகள் மூடப்படுவதால் வாகனங்கள் மணிக்கணக்கில் ரயில்கள் தண்டவாளத்தை கடக்கும் வரை காத்திருக்கும் நிலை பல ஆண்டுகளாக தொடர்கிறது. இதனால் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் காலையில் இந்த டைம் ரொம்ப பிஸியா இருக்குது. டைம் வேலைக்கு போக முடியல, ஸ்கூல் டைமுக்கு போக முடியல. பசங்க எல்லாம் கேட் தாண்டி போறாங்க. ரொம்பவும் சிரமமா இருக்குது. ஒரு வண்டிக்கு எதிர்பார்க்கணும். ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு நல்ல வண்டி வரும். அதுக்காக ரொம்ப நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய ரொம்ப கஷ்டமாயிடுது. ரயில் கேட்டுகளை மூடிவிட்டால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களிலிருந்து அவசர சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸுகள் வரை எல்லாமே காத்திருந்துதான் ஆக வேண்டும். எளிதில் ரயில் தண்டவாளங்களை கடக்க ஏதுவாக முக்கியமான 40 இடங்களில் உயர் மேம்பாலங்களை கட்டித்தர வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை செய்து தரப்போவது யார் என்று கேட்கின்றனர். வாணியம்பாடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இன்னும் திறக்கப்படாமலேயே இருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தையும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பேருந்து நிலையம் திறந்தால் போக்குவரத்து பிரச்சனை வெகுவாக குறைந்துவிடும் என்று கூறினர். வேற இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சார். பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் இது இருக்கு. இங்க புது பஸ் ஸ்டாண்டு அங்க 2 கிலோமீட்டர்ல இருக்கு. இப்ப ஜனங்க ராத்திரில வந்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு டிக்கெட் வந்தாங்கன்னா 20 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் வர வேண்டியதா இருக்கு. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பஸ் நிலையத்தை மக்கள் யூஸ் பண்ற மாதிரி பண்ணதான். ஏன்னா இது அரசியல் சம்பந்தப்பட்டது இல்லை. 4 பேர் யூஸ் பண்றதோ இல்லை, 50 பேர் யூஸ் பண்றதோ இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் போக்குவரத்து இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. வாணியம்பாடி மக்கள் தங்களுடைய குறைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கீழ் வைத்தினாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற தொகுதி மக்களுடைய கோரிக்கை என்ன, அவருடைய வேதனை என்ன என்பதை இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர் திரு சேகு தமிழரசனுடைய தொகுதி இது. கீழ் வைத்தினாங்குப்பம், கேவி குப்பம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தொகுதியுடைய மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கிறது? விவசாயம் வீணாகி போய்விட்டது. கோழி பண்ணை ஒரு மாற்றுத் தொழிலாக கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள். அதுவும் கூட கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமை தான் பார்க்கிறோம். வேறு என்னென்ன கவலைகளை தெரிவிக்கிறார்கள் கேவி குப்பம் மக்கள் பார்க்கலாம் இப்போது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வறட்சி தாண்டவமாடக்கூடிய கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியில தான் நாம நிக்கிறோம். ஒரு காலத்துல கரும்பு நெல்லுன்னு விவசாயம் செய்து செழிப்பாக இருந்த இந்த மக்களின் வாழ்க்கையில் நீங்காத வறுமை நீடிப்பதாக சொல்கிறார்களே. ஆமா, நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சு போனதால விவசாயத்துக்கு விடை கொடுத்துட்ட கேவிக்குப்பம் மக்கள் மாற்று வழியா தேர்வு செஞ்ச கறிக்கோழி பண்ணையும் வாழ்க்கைக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களின் வேதனை. பருவநிலை மாற்றங்களால் காலப்போக்கில் மழைமறை மாவட்டமாகி போனதால் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி வந்தனர். விவசாய நிலங்களை சுற்றி அமைந்துள்ள தோல் தொழிற்சாலைகளிலிருந்து முறையாக சுத்திகரிக்கப்படாமல் வெளியேறும் கழிவுநீர் விவசாய நிலங்களில் ஆண்டு கணக்கில் ஊறியது. மொத்த நிலங்களும் பாழ்பட்டு போனது சோக கதை. பல லட்சம் ஏக்கரில் விவசாயம் நடந்து வந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதுமாக விவசாயம் அற்று வறட்சி மாவட்டமாகிவிட்டது. இதனால் பல ஆயிரம் விவசாயிகள் வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடிச் செல்லும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். மீதமுள்ள விவசாயிகள் பயிர் தொழிலுக்கு மாற்றாக தேர்வு செய்த உப தொழில்தான் கறிக்கோழி பண்ணை. இதற்காக தங்களிடத்தில் உள்ள நிலங்களில் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு அவர்கள் தரும் கோழி குஞ்சுகளை வளர்த்து தந்தால் அந்த கோழியின் எடையை பொறுத்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் காசை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்துவதுதான் இவர்களின் திட்டம். ஆனால் அது ஈடறவில்லை என்பதுதான் இன்னும் வேதனை. ஒரு 5000 கோழி வளர்க்கணும்னாக்கா அந்த நார் கீழே போட்ட நார் 5000 ரூபாய் ஆகுது. அது கரண்ட் பில்லு ஒரு 500 ரூபாய் ஆகுது. அதுக்கும் பத்த மாட்டேங்குது.
கூலி உயர இந்த கம்பெனிக்காரங்க வந்து கோழி குஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வளர்த்து கொடுக்குறதுக்கு ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் கூலி உயர்வு கேட்டால் அது கொடுக்கல. 3 ரூபாய் 50 காசு இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. நாங்கள் கூலி உயர்வு கேட்டால் அதையும் கொடுக்க மறுக்கிறாங்க. விவசாயம் அழிஞ்சு போனால் நாங்கள் தொழில் வந்துருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைஞ்சு எங்களுக்கு வந்து இந்த பண்ணை வந்து இயற்கை சேதத்தினால வீழ்ந்து போகுது. அதுக்கு வந்து நிவாரண நிதி வழங்கணும். முதலாளிகளை நம்பி தான் இந்த தொழில் நடத்துறோம். அந்த ஷெட்டு, அதுக்குண்டான உபகரணங்கள், நிலம் தான் வந்து அந்த விவசாயியோடது. ஆனா அந்த கோழியோ அந்த ஃபீட் தீவனமோ அது எல்லாமே வந்து நிறுவனங்கள் முதலாளிகிட்ட இருந்து வாங்குறது. அதனுடைய வளர்ச்சி சரியில்லாம போனாலோ இல்ல ரிசல்ட் நல்லா வரணும்னாலோ இழப்பீடுகள் ஏறும்போது அது முழுமையா வந்து அந்த விவசாயி பண்ணக்காரன் காரணமா நிறுவனங்கள் சொல்லும் போது கூலியை குறைச்சு கொடுக்குறாங்க. அந்த கூலியை குறைக்கும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இந்த தொழிலை நம்பியிருந்த சுமார் 40,000 கோழிப்பண்ணை விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த தொழிலுக்காக வங்கிகளில் அடமானம் வைத்து நகைகளை மீட்க முடியாமல் தவிப்பது மட்டுமே நிதர்சனம். இந்த லோனுக்கு வந்து இந்த வட்டி, அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. அப்புறம் இப்படி போட்டு கடைசியில் ஒரு 5-6 வருஷம் பொறுத்து பார்த்தோம்னா நிலம் போகும், இது போகும். நாங்கள் வந்து வேற வழியில ரோடுக்கு தான் வரணும். எங்கள் தொழில் பிரச்சனைக்கு தீர்வு காண மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்கினால் மட்டுமே வறுமையிலிருந்து வாழ்க்கையை மீட்க முடியும் என்று கூறிய விவசாயிகள் இதே நிலை தொடர்ந்தால் தேர்தலை புறக்கணிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று பட்டவர்த்தனமாக கூறினர். ஒவ்வொரு முறையும் ஓட்டலுக்கு புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து தீர்வு கிடைக்காத போது தேர்தலை புறக்கணிப்பது ஒரு சரியான தீர்வா இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது என்று அந்த பகுதி வாக்காளர் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக தேர்தலை புறக்கணிப்பது எந்த விதமான சரியான தீர்வும் ஏற்படுத்தாது என்பதில் மாற்று கருத்தில்லை. சரியான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பழைய விஷயங்களை, தவறான மனிதர்களை கழிக்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடியாத்தம் தொகுதி. குடியாத்தம் தொகுதி சிவகாசிக்கு அடுத்ததாக அதிகமான வத்திக்குச்சி தொழில், தீப்பிடி தொழிற்சாலை அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் அங்கு கூட அவர்களுடைய வாழ்க்கை தரம் கூட பஸ்மமாகிக் கொண்டுதான் இருக்கிறது என்பது ஒரு பரிதாபமான நிலை. அந்த தொகுதி மக்கள், குடியாத்தம் தொகுதி மக்களுடைய வேதனையான நிலைமை என்ன, அவருடைய கருத்து என்ன, அவருடைய கோரிக்கை என்ன, இப்போது பார்க்கலாம். விவசாயிகளின் வேதனை நிறைந்த வார்த்தைகள் அடங்குவதற்குள் குடியாத்தம் பகுதியில் காலம் காலமாக அரசால் புறக்கணிக்கப்பட்ட வேதனையில் நீண்ட நாட்களாக பீடி தொழிலாளர்கள் புகைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு உடனே புறப்பட்டோம் தனி தொகுதியான குடியாத்தத்திற்கு. நாம் எதிர்பார்த்தபடியே வறுமையின் வளர்ப்பு பிள்ளை போலவும் ஏழ்மையின் தத்துப் பிள்ளைகளாகவும் கிடந்தார்கள் பீடி தொழிலாளர்கள். 150 ரூபாயில எங்களுக்கு மொத்தம் அந்த இலை புகழ் அடி மொத்தம் ஒரு 50 ரூபாய் போச்சுன்னா ஒரே ஒரு 100 ரூபாய் நிற்குது. எங்களுக்கு பத்தத்துல சரி. இப்போ வந்து அரிசியே வந்து 50 ரூபாய் கிலோ, 50 ரூபாய் எங்களுக்கு ரேஷன் அரிசி போக அதுல மிச்சம் எங்களுக்கு சாப்பிட முடியல சார். எங்களுக்கு பத்தல, கூலியும் பத்தல, வர்ற பின்ஷனும் எங்களுக்கு பத்தல, பசங்களெல்லாம் காப்பாற்றணும். 1000 பீடி சுத்தினா ஒரு வருமானம் இல்லை. அந்த 150 ரூபாயில 90 ரூபாய் வருது, இல்லைன்னா 80, இல்லைன்னா 100, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 80 வரும், ஒரு நாளைக்கு 100 வரும், ஒரு நாளைக்கு 90 வரும். அந்த 90-100 வச்சுக்கின்னு நம்ம என்ன காப்பாத்துறது? பசங்க கல்யாணம் பண்ணோம், தரம் பேத்திங்க இருக்கிறாங்க. இந்த வயசு கூட நாங்க சுத்தி புரோஜனம் இல்லாத இருக்குது. குடியாத்தம் பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரமாக இருப்பது பீடி தொழில். இந்த பீடி தொழிலையே நம்பியிருக்கும் சுமார் 30,000 குடும்பங்களின் வாழ்க்கை சுழல வேண்டுமெனில் இவர்களின் குடும்பத்தில் அத்தனை பேரும் பீடி உற்பத்தியாக வேண்டும். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சின்ன சிவகாசி என்று அழைக்கப்படும் அளவிற்கு தீக்குச்சி மற்றும் பீடி தொழிலை பிரதானமாக கொண்ட பகுதி குடியாத்தமாகும். இங்குள்ள சுமார் 50,000க்கும் அதிகமான மக்கள் தீக்குச்சி மற்றும் பீடி தொழிலையே நம்பியுள்ளனர். கடந்த 40 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதே யதார்த்தம். நாள் ஒன்றுக்கு ஒருவர் 1000 பீடிகளை சுற்றினால் அவருக்கு 100 ரூபாய் தான் கிடைக்கும். இதோ இங்குள்ள ஒருவர் 1000 பீடிகளை சுற்ற வேண்டும் என்றால் அதற்கு அவரின் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உதவ வேண்டும். முழு குடும்பமே ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த குடும்பத்திற்கு அன்றைக்கு 100 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாயை வைத்துக் கொண்டு எப்படி குடும்பத்தை நகர்த்த முடியும் என்பதுதான் இவர்களின் கேள்வி. நான் ஒரு 6 வருஷம் சரிங்க. எனக்கு பென்ஷன் வந்து 200 ரூபாய் போட்டுக்கிறாங்க. வயசாயிடுச்சு, சுத்தம் இல்லை. முன்னெல்லாம் ஒரு 2000 பீடிக்கு மேலே சுற்றுவேன். இப்போ 1000 பீடிக்கு மேலே சுத்தம் இல்லை. பசங்களாம் பார்க்கணும், அந்தாட்டி பார்க்கணும், என்ன முடியல. வீடுகளை சுற்றும் அளவிற்கு அதில் கூலி கட்டவில்லை என்று சொன்ன தொழிலாளர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக முன்வைக்கும் கோரிக்கைகளை இதுவரை அரசியல்வாதிகள் காதில் போட்டுக் கொண்டதாக கூட தெரியவில்லை என்கின்றனர். வருமானம் இல்லாவிட்டாலும் வாழ்வாதாரமாகிவிட்டதால் வீடி தொழிலையே நம்பியிருந்தாலும்
இந்த தொழிலை தொடர்ந்து செய்வதில் பல சிக்கல்கள் இருப்பதாக கூறினர். புகையிலை மற்றும் இலைகள் கிடைக்காமல் போவதால் அடிக்கடி வருமானத்திற்கு வழியின்றி வறுமைக்கு ஆளாகும் காரணத்தை விவரித்தனர். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, ஏது இருக்குது, இந்த தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, வரவு நான் செலவுனா யாரும் கேட்கறது கிடையாது. எங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கறது இல்லை. எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் நல்லது செய்யணும்னு சொல்ல வர்றாங்களே தவிர மேற்கொண்டு எதை செய்தியும் செய்யறதில்லை. எங்களுக்கு பென்ஷன் நாங்கள் குறைந்தபட்சம் 3000 ரூபாய் கேட்டுன்னு இருக்குங்க. ஒரு 1000 ரூபாய் பென்ஷனாகவும் சேம நல நிதியிலிருந்து 2000 ரூபாய் பென்ஷனும் சேர்த்து 3000 ரூபாய் பென்ஷனா கேட்டு இருக்குங்க. அதுல குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாவது கொடுக்கறதுக்காக வேண்டிய முயற்சிகள் செய்யறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு PF போர்டு கிட்ட கொடுத்துருக்கோன்றாங்க. ஆனா இன்னி வரையிலும் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க PF போர்டு கிட்ட சொல்லியிருக்கோங்க. இன்னி வரையிலும் அது சட்டம் அமலுக்கு வந்ததா தெரியலங்க. பீடி தொழிலாளர்களின் வாழ்க்கையில் இழையோடும் வறுமையை படம் பிடித்துக் கொண்டு அதற்கு பக்கத்திலேயே இயங்கி வரும் பத்திக்குச்சி தொழிலாளர்கள் வாழ்க்கையை காணச் சென்றோம். தீப்பெட்டி தொழிலாளர்களின் வாழ்க்கையை கண்டபோது பீடி தொழிலாளர்களின் நிலைமை சற்று பரவாயில்லை போல் இருக்கிறதே என்று நம்மை எண்ண வைத்தது. ஆம், குடியாத்தம் பகுதியில் ஆபத்தான நிலையில் இயங்கி வரும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளை நோட்டமிட்டபடி மெல்ல உள்ளே நுழைந்தோம். அங்கு பணியாற்றும் பெண்கள் எந்த பாதுகாப்பு அம்சங்களும் இன்றி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்க போகிறது அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. மல்லி முல்லை என்று மலர் சாகுபடியில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து நின்ற அணைக்கட்டு தொகுதி இன்று வாடிய நிலையில் இருப்பதாக அந்த தொகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த சட்டமன்ற தொகுதி மக்களுடைய கோரிக்கை வேதனை என்னவாக இருக்கிறது பார்க்கலாம் இப்போது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அணைக்கட்டு பகுதி மக்கள் சந்திக்கும் பிரச்சினை சற்று வித்தியாசமானது. கடும் வறட்சிக்கு மத்தியிலும் மல்லி முல்லை விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தும் இவர்களின் மனம் வாடி கிடக்கிறது என்றே சொல்லலாம். ஒரு காலத்தில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் மல்லி, முல்லை ரோஜா, வாடாமல்லி என்று பூ விவசாயம் நடந்த பகுதிதான் அணைக்கட்டு. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கடந்த 10 ஆண்டுகளாகவே மலர் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதற்கு காரணம் போதிய மழை இல்லாது போனது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் நிலத்தடி நீரை தக்க வைக்கவும் அதை பயன்படுத்தி நேரத்தில் மலர் விவசாயத்தை பாதுகாக்கவும் அணைக்கட்டு பகுதியில் அணை ஒன்று கட்ட அரசு திட்டம் போட்டு பின்னர் அதை கிடப்பில் போட்டதுதான் முக்கியமான காரணம் என்று விவசாயிகள் குமுறுகின்றனர். எங்களுக்கு தொழில் வேற தொழில் எதுவுமே இல்லை. இந்த விவசாயம் பார்த்து தான் வீட்டுல உட்காந்துக்கிறோம். 6 வருஷமா செய்யறோம். இந்த தொழில் தான் எங்களுக்கு கிணறு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. எப்படியோ கொஞ்சம் வச்சுக்கின்னு நாங்க எப்படியோ இது பண்ணிக்கிறோம். யாரும் விவசாயம் யாரும் கணக்கு எடுக்கல, வாய்க்கு எடுக்கல. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அணைக்கட்டில் அணை கட்ட இடம் பார்த்துவிட்டு பள்ளம் வெட்டி கல் நட்டு சென்றதுடன் நிற்கிறது அணை கட்டும் திட்டம் என்று கைகாட்டி நமக்கு விளக்குகிறார் ஊர் முதியவர். கலைஞராட்சி அங்க நட்டாங்க, அது ஆதிவாரம் அழிஞ்சிருச்சு. 2வது இங்க ஒரு குழி வெட்டினாங்க, அங்க ஒரு குழி வெட்டினாங்க. இந்த புளியா மரத்துக்கும் இந்த புளியா மரத்துக்கும் அளவு வச்சுட்டு போனாங்க. அது ஒரு 5-6 வருஷம் இருக்கும். வராங்க போறாங்க யாரும் ஒண்ணுமே செய்யல. இங்க நீர் சேர்த்த ஏக்கம் போட்டாக்கா நம்ம வேலூர் மாவட்டம் வந்து நல்லா இருக்கும், செலும்பு நல்லா இருக்கும் அப்படின்றது நாங்க ஏற்கனவே கேட்டுன்னு இருக்கிறோம். அவங்க கட்டுறோன்றாங்க. ஊரின் பெயரில் தான் அணை இருக்கிறதே தவிர எங்கள் ஊருக்கு இன்னும் அணை வந்தபாடில்லை என்று கூறும் மல்லி முல்லை விவசாயிகள் வாழ வழியற்று அண்ணார்ந்து வானம் பார்த்து நிற்கின்றனர். வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது, அணைக்கட்டு என்ற பெயர் இருக்கிறது, அணையை காணோம் என்று வேதனை வெளிப்படுகிறது. இப்படி நாம் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி மக்களுடைய ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம். அவருடைய பிரச்சனைகள், அவருடைய கோரிக்கைகள் என்ன என்று. இந்த கோரிக்கைகள், நிறைவேறாத பிரச்சனைகள், நிறைவேறாத திட்டங்கள், இதற்கெல்லாம் பதில் என்ன செய்திருக்கார், தான் செய்த சாதனைகள் என்ன, இது பல விஷயங்கள் இருக்கின்றன கேட்பதற்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி MP திரு அப்துல் ரஹ்மானிடம் அவரிடம் நமது செய்தியாளர் கேட்டதற்கு அவர் என்ன பதிலளித்தார், இந்த பிரச்சனை தீர்வு என்ன அளித்தார் பார்க்கலாம் இப்போது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில கடந்த 5 ஆண்டுல அந்த தொகுதியோட முன்னேற்றத்திற்காக, தொகுதி மேம்பாட்டிற்காக நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை பற்றி சொல்லுங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட பிறகு நான் முதலாக முன்னுரிமை கொடுத்து நான் பார்த்த பல்வேறு பணிகள், மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடிதண்ணீர். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இது வறட்சியான பூமி. குடிதண்ணீருக்கு மக்கள் அன்றாடம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமி, நிலப்பரப்பு. எனவே ஒரு தற்காலிகமாக என்று இல்லாமல் நிரந்தரமான குடிநீர் தீர்வு ஒன்று
உருவாக்கப்பட வேண்டும் என்கிற வகையில நிரந்தரமான குடிநீர் வசதிக்காக ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை மிக விரைவாக உருவாக்கிட வேண்டும் என்கிற வகையில பெரும் முயற்சி எடுத்து அந்த திட்டமும் ஏறத்தாழ 1600 கோடி ரூபாய் திட்டத்திலே அது செயல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு ஏறத்தாழ முடிவரும் தருவாயில் இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் முன்வைத்த வாக்குறுதிகளை முழுமையாக உங்களால் செயல்படுத்த முடிந்ததா, நிறைவேற்றிட்டீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? மக்களுடைய அன்றாட ஜீவாதார பிரச்சனையா இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார மற்ற பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்குரிய வழிவகைகளை செய்வேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையிலே குடிநீர் பிரச்சனைக்கு ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை ஒரு நிரந்தர தீர்வாக இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் பெற்றிருக்கிறேன். அடுத்து சுகாதாரத்துறையை பொறுத்தவரையிலும் வேலூர் மாவட்டத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்தால் எந்தெந்த வகையிலெல்லாம் எந்தெந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எல்லாம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தனவோ அந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஆக அன்றாட ஜீவாதார பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளிலே என்னுடைய பணிகள் ஓரளவு ஒரு நிறைவை தந்திருக்கிறது. ஆனால் நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிற காரணத்தினாலே என்னுடைய ஆசைக்கு ஏற்ப முழுவதும் என்னால் செய்ய முடிந்ததா என்றால் இல்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடிந்ததா என்றால் இல்லை என்பதே என்னுடைய பதில். ஆனாலும் கூட நான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் உட்பட பல்வேறு விஷயங்களை என்னால் முடிந்தளவு செய்ய முயற்சி செய்திருக்கேன் என்று கூறினார். நான் திரு டாக்டர் சாரன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பிரதானமாக குறிப்பிட்ட 2 விஷயம் கூட்டு குடிநீர் திட்டம் உட்பட அதை செய்வதற்கு நாங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு திரு அப்துல் ரஹ்மான் சொன்னார். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த உங்களுடைய எம்பி தொகுதியுடைய பிரச்சனைகளும் அதற்கு எம்பி அளித்த பதில்களும் பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இப்போ பொதுவா எம்பி அந்த திட்டம் வந்துட்டுதாவே சொல்றாரு. அந்த திட்டம் நான் நிறைவேற்ற ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்றாரு. செலவு இப்ப நம்ம அடிப்படையா குடிநீர்ன்றது இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில என்னோட இருக்கிறது. நீங்க பாத்தீங்க வாணியம்பாடி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் பேசின விஷயங்கள், எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அந்த நிகழ்ச்சியின் மூலமா சொன்னோம். வாணியம்பாடியில் இருக்கிற தேங்காவை நீங்க வெட்டி சீவுனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற தண்ணீர் கூட கழிவு நீராகத்தான் இருக்குது அப்படின்ற மிக அச்சமான ஒரு சொல். உண்மையிலேயே அப்படிதான் இருக்குது. அந்த அளவுக்கு நீங்க வாணியம்பாடி பக்கத்துல போனீங்கன்னா எல்லா தென்னை மரங்களும் பட்டு போய் தான் நின்றுட்டு இருக்கும். அப்படி இருக்கிற விஷயங்கள் இதுதான் இருக்கும். அதாவது நான் எல்லா இடங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு நாங்க ஒரு என்னென்ன தேவையோ அதை பண்ணிட்டோம் அப்படின்றது. நோய் வராமல் தடுப்பதற்கான வேலையை செய்யற அந்த விஷயங்கள் நடைபெறாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்குறதுனால எந்த விஷயங்களும் வரப்போறது இல்ல. இன்றைக்கு கழிவு நீர்களை சுத்திகரிக்கிற ஆலைகள், அப்படி சுத்திகரிக்காத தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசப்பட்டது. அது எங்கோ ஒரு இடத்துல 100க்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த விஷயத்தை பண்ணிட்டோன்ற ஒரு கண்துடைப்பான ஒரு விஷயங்களோடு எல்லா இடங்களும், நீங்க பெர்னம்பட்டா இருக்கட்டும், ஆம்பூரா இருக்கட்டும், வாணியம்பாடியா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது, பேசப்படுது, அவ்வளவுதான். தண்ணி சேர்ந்துச்சா, என் பானைக்கோ என்னுடைய குவளைக்கு தண்ணி வந்துச்சா அப்படின்ற என்னுடைய தாகத்துக்கு தண்ணி தீர்க்கப்பட்டுச்சுன்னா இல்ல. அது இன்னைக்கு வரைக்குமே இல்லை. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வேலூர்ல, அது கிழக்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த ஒரு பகுதி. காடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு பாலாத்துல மட்டும்தான் மணல் எடுக்கிறாங்கன்னு இல்ல, மிக அபாயகரமானது காடுகளுக்குள் ஓடுகிற காட்டோடைகள் இருந்தெல்லாம் மணல் அள்ளிட்டாங்க. இப்ப வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வெப்பம் அதிகமாகி போயிருச்சு. இன்னைக்கு மக்களுக்கு காட்டுக்கும் போக முடியல, வெப்பத்துக்கு நடுவுல குடிநீரும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலும் இல்லாமல் நோயோடும் அந்த வறட்சியோடும் போராடுகிற நிலைதான் இருக்கிறது. எல்லாருமே திட்டங்களை சொல்லுகிறார்கள். திட்டங்கள் எதுவுமே எனக்கு சேர்ந்துடாது, கேட்கறதுக்கு ருசியா இருக்கு, தாகம் தீர்த்துறாது அப்படின்றதா மக்களுடைய விஷயமா இருக்கிறது. நீங்களே தண்ணீர் என்று எழுதி பார்த்தால் பிரயோஜனம் இல்லை, குடித்து பார்க்க வேண்டிய விஷயம், கையில் வர வேண்டிய விஷயம், வாயில் அடைய வேண்டிய விஷயம், அதுபோல் தொழிலாளருடைய பிரச்சனை கூட பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம். நாம் இதற்கெல்லாம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு பக்கம் சொல்ல, கோரிக்கைகளாகவே இருக்கின்றன இன்னொரு பக்கம் சொல்ல, இதற்கு என்றுதான் தீர்வு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுல ஒரு இடைவெளி எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு புதிய பகுதியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அந்த பகுதி தேர்தல் வியூகம், தேர்தல் யூகம். தேர்தல் என்று வந்துவிட்டாலே வியூகங்களுக்கு பஞ்சம் இருக்காது, அதே போல யூகங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அப்படிப்பட்ட யூகமாக இருக்கக்கூடிய ஒரு வியூகத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட வியூகம் என்ன என்ற மிக முக்கியமான விஷயம், வேலூரில் களம் காண போகும் ஒரு இளம் விஐபி வேட்பாளர். வேலூர் தொகுதியில் இந்த முறை முக்கியமான ஒரு விஐபி ஒருவர் களம் காண உள்ளாராம். அவர்
ஒரு கூட்டணியை இன்னும் உறுதி செய்யாத ஒரு கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியின் தலைமை குடும்பத்தை சேர்ந்தவர், ஏற்கனவே அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர், இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை, இறுதி செய்யப்படவில்லை. அப்படி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வேலூர் தொகுதியில் போட்டியிட்டு அதற்கு பிறகு எம்பி ஆகி அதற்கு பிறகு அமைச்சராகி இன்று பல்வேறு கனவுகள், பல்வேறு திட்டங்கள் அவரிடம் இருக்கின்றன. அதுதான் இன்று நாம் தெரியும் நமக்கு தகவலுக்கு வந்த ஒரு முக்கியமான விஷயம், தேர்தல் வியூகம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மிக முக்கியமான விஷயம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய கிளைமாக்ஸ் பகுதி, இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 40க்கு 40 நிகழ்ச்சியில் நாம் வேலூர் மக்களிடம் நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகள் என்னவா இருக்கின்றன? நாம் எழுப்பிய இந்த பிரதானமான கேள்வி, ஜெயலலிதா பிரதமராக வர வாய்ப்பு உள்ளதா? வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அதை பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பொதுத் தேர்வு கடினமான பாடங்களுக்கு எளிய விளக்கங்கள். கணிதம், அறிவியல் தேர்வுகளில் 100க்கு 100 எடுப்பது எப்படி? ஆசிரியர்களின் முழுமையான குறிப்புகள் வியாழன் மற்றும் வெள்ளி மாலை 4:30 மணிக்கு. மீண்டும் 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்க நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். தந்தி டிவி, கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகள் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்தியாவிலே முதல் முறையாக, தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக பிரம்மாண்டமாக 20,000க்கும் மேற்பட்ட சாம்பிள்களோடு நாம் நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகள் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக நாம் நடத்திய கருத்து கணிப்பும் அதனுடைய முடிவு இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் எழுப்பிய கேள்வி என்ன? மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம், நிறைவேற்றி இருக்கிறது என்று 44% மக்கள், இந்த மத்திய அரசு மீது நிறைவாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மக்கள் 44% மக்கள் வேலூர் தொகுதியில் இருக்கிறார்கள். 56% மக்கள் இல்லை, தங்களுடைய வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் எழுப்பியிருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி, இந்த மத்திய அரசு மீண்டும் ஆட்சி அமைக்க நீங்கள் உங்களுடைய வாக்கு அளிப்பீர்களா? உங்களுடைய ஓட்டை மீண்டும் இந்த மத்திய அரசு அளிப்பீர்களா என்றால் 43% பேர் ஆம், மீண்டும் இதே மத்திய அரசு அமையத்தான் எங்களுடைய வாக்கு இருக்கும் என்று தெரிவித்தார்கள். 57% பேர் இல்லை, நாங்கள் மாற்றி யோசிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் டாக்டர் சாரோன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம பார்த்தோம், ஒரு பல பிரச்சனைகள் நம்ம முன்வைத்தோம், மக்களுடைய கோரிக்கைகள் என்ன பார்த்தோம், எம்பியோட பதில் வந்து பார்த்தோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 தொகுதிக்கும் இப்போ நம்ம இன்றைய இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கிற 4வது தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இல்ல அப்படிங்கிறது தெரியுது. மத்திய அரசுக்கு மீண்டும் வாக்களிப்பீங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட 40% மேல வந்து ஆமா திரும்ப வாக்குப்பளின்றாங்க. மத்திய அரசு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறதா, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறதா, வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க கேட்டா அதுலயே 40% மேல வந்து ஆமாம் எங்களுக்கு நிறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான, ஒரு ஆச்சரியமான கருத்து கணிப்பா முடிவா இருக்கிறது. பொதுவா வந்து மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை, இப்போ ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய திட்டங்கள் இன்னைக்கு மக்களை போய் சேர்ந்து இருக்குது அப்படின்றது உண்மை. ஆனா அந்த திட்டங்கள் முழுமையாக போய் மக்கள் கிட்ட சேர்ந்ததா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா குடியாத்தம் தொகுதியை போடும்போது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கைத்தறி விவசாயிகள், கைத்தறி நெசவாளர்கள் அங்க அதிகம். அப்படி நெசவாளர்களுக்கான பசுமை வீடு திட்டம் இன்னைக்கு வந்து அங்க அறிவிக்கப்பட்டது. மக்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. வீடு இல்லாத நெசவாளர்களுக்கு அந்த வீட்டை பசுமை வீடு திட்டம் அப்படின்னு போச்சு. ஆனால் அது போய் சேர்ந்து இருக்குது யாருக்கிட்டன்னு சொன்னா, யாரால் அவர்கள் கோருகிற அடிப்படை பணத்தை கொடுக்க முடிந்ததோ அவர்களுக்கு தான் போய் சேர்ந்துச்சே தவிர இல்லாதவங்களுக்கு போய் சேரல. சோ அந்த அடிப்படையில ஆமான்னு சொல்றவங்க அவங்களுக்கு வந்து சேர்ந்த விஷயங்களே சொல்றாங்க. இல்லன்னு சொல்ற பெரும்பகுதியான மக்கள் இன்றைக்கும் வந்து இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. வேலூர் வந்து நீங்க சொன்ன மாதிரி மழைமறைவு பிரதேசம் வேலூர். அங்க கேள்விக்குறியா இருக்கிற பல்வேறு விஷயங்கள், வாழ்வாதாரங்கள் இன்னைக்கு இல்ல. அவங்களுக்கு தேவை. நீங்க அந்த பேச்சிலே வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கோழிப்பண்ணை விவசாயிகள் அப்படின்ற ஒரு சொல்லே நான் இப்பதான் கேட்டேன். விவசாயிகள் கோழிப்பண்ணை விவசாயமே அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பண்ணை தொழில் வந்து ஒரு விவசாயத்தோட சேர்த்து பாக்குற ஒரு விஷயம். எல்லாமே பொய்ச்சு போயிட்டு கடைசியா இன்னைக்கு நாங்க வாழணும், அதுக்கு ஏதாவது கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது திட்டம் வருமா, எங்களுக்கு வந்து பீடி இலை நேர தினந்தோறும் கிடைச்சாலே பீடி தொழில் மூலமா எங்க குடும்பத்தை, எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க சோறு போட்டு பள்ளிக்கூடம் அனுப்பிடுவேன் அப்படின்ற அடிப்படை தேவைக்கான போராட்டங்களில் இருக்கிற மக்கள் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களே எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அது நீண்ட காலத்துக்கான ஒரு விஷயமா இல்ல.
இருக்கிற உப்பு தண்ணியை குடிக்க பழகின ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி தான் வந்து வேலூர் தொகுதி. வேற வழி கிடையாது. இருக்கிற நிலைமைக்கு ஏற்ப வாழ பழகி கொண்டார்கள் வேலூர் மக்கள் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வந்து அவரோட பிரதானமாக இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நான் வந்து கருத்துக்களை நடத்தும் போது மிக சிக்கலான அனுபவங்களை நாம் மேற்கொண்டோம். அங்கு சில அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் நம்முடைய கருத்துக்களை நடத்தக்கூடிய நண்பர்களிடம் வந்து மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்க முயற்சித்தால் அப்புறம் அவர்களை நாம் நண்பராகி கொண்ட வழக்கம் போல அந்த ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு இடையில் எடுத்த கருத்து கணிப்பு இந்த தொகுதி வேலூர் தொகுதி. அடுத்ததாக நாம் அந்த மக்களும் எழுப்பிய பிரதானமான கேள்வி, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார், யார் பிரதமராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வேலூர் தொகுதி மக்களும் கேட்டபோது 52% மக்கள் நரேந்திர மோடி எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று கூறியிருக்கிறார்கள். 42% மக்கள் ராகுல் காந்தி எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல 6% மக்கள் அடுத்த பிரதமராக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். 42% மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பு இருப்பதாக தெரிகிறது. ராகுல் காந்தி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் 52% மக்கள் நரேந்திர மோடி தங்களுடைய அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வியாக நாம் அவருடன் எழுப்பியது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம், இந்த நாட்டில் எழக்கூடிய பிரதானமான பிரச்சனைகளுக்கெல்லாம் சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய சிறந்த தலைவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று இதே கேள்வி முந்தைய கேள்வி மாற்றி கேட்டபோது 55% மக்கள் நரேந்திர மோடி சிறந்த தீர்வை தரக்கூடிய தலைவர் என்றும், 42% மக்கள் ராகுல் காந்தியை சிறந்த தீர்வுகளை தர முடியும் என்றும், 3% மக்கள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் இந்த சிறந்த தீர்வுகளை தர முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நான் திரு சாரோன்ட்ட கேட்கிறேன், டாக்டர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், இதுல வந்து தேசிய கட்சிகள் மேல இன்னமும் மக்கள் ஒரு முழுமையான நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். ஒரு சர்ப்ரைஸிமா என்ன பாக்குறேன், இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில கூட 50% மேல நரேந்திர மோடி வரணும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான பகுதியா பார்த்தாலும் கூட ராகுல் காந்திக்கு இன்னொரு பார்வை பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்கான பார்வை மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து விடவில்லை. 42% மேலாக காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி இன்னும் நம்புகிறார்கள். உங்களுடைய பார்வை? இன்னைக்கு வந்து எல்லா தேசிய கட்சிகளும் வந்து இங்க இருக்கிற பிராந்திய கட்சிகளோடு சேர்ந்துதான் பார்க்கப்பட வேண்டியதா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி வேலூர் வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமா கணிசமா இருக்கிற ஒரு பகுதி. நான் இதை வந்து நரேந்திர மோடிக்கு அதிகமான அந்த எண்ணிக்கை இருப்பதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 10-15 ஆண்டுகளாக அல்லது கடந்த பல்வேறு ஆண்டுகளாக இவங்க சந்திச்ச விஷயங்களுடைய ஒரு வெறுப்பு தான் வந்து அந்த பக்கமா திரும்பி இருக்கிறதே ஒழிய, மற்றபடி இவங்களுக்கு மாற்றாக நாம் முன்னிறுத்துகிற ஆட்கள் எல்லாமே இவங்க கேள்விப்பட்டு ஏமாற்றம் அடைந்து ஏதோ ஒரு வகையில் இவர்கள் எதிர்பார்த்ததை செய்ய தவறிய மக்களை தான் நம்ம முன்னிறுத்துறோம். அப்ப அந்த மாற்றுக்கு சரி இது இந்த 10 வருஷம் 20 வருஷம் இப்படி பண்ணிட்டோம், அது மேல இருக்கிற வெறுப்பு தான் இந்த பக்கமாக திருப்பி இருக்கிறது ஒழிய, ஒரு பகுதியில் ஒரு நபர் மீது ஒரு கட்சி மீது இருக்கக்கூடிய ஏமாற்றம் இன்னொரு கட்சி பக்கத்துடைய மாற்றமாக இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதை பார்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதை கொண்டு வந்து எழுப்பியிருக்கிறோம். இதை பற்றி இன்னொரு தெளிவு பிறப்பதற்காக இன்னொரு தெளிவு கிடைப்பதற்காக இன்னொரு கேள்வியை நம்ம எழுப்பியிருந்தோம். இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் இந்த 2014 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வாக்களிப்பார்கள், மாநில கட்சிக்கா தேசிய கட்சிக்கா என்ற போது மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 43% மக்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 57% மக்கள் இல்லை நாங்கள் தேசிய கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று 57% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் கேள்வி எழுப்பினோம், தேசிய கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பது உறுதியானால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள், தேசிய கட்சிக்கு உங்கள் வாக்கு என்றால் எந்த கட்சிக்கு என்ற கேள்விக்கு 59% மக்கள் வேலூர் நாடாளுமன்றத்தில் 59% மக்கள் பாரதிய ஜனதாக்கு எங்களுடைய வாக்கு என்றும், 41% மக்கள் சாதாரண தொகையில் 41% மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எங்களுடைய வாக்கு என்று தேசிய கட்சி என்ற அளவில் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியே இன்னொரு கேள்வி நாம் கேட்டோம், உங்களுடைய தேர்வு மாநில கட்சியாக இருந்தால், பெரும்பான்மை மக்கள் மாநில கட்சி தான் தங்களுடைய தேர்வு என்று குறிப்பிட்டார்கள், மாநில கட்சி தான் உங்களுடைய தேர்வு என்று உறுதியானால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்ற கேள்விக்கு 45% மக்கள் அதிமுகவுக்கு என்றும், 42% மக்கள் வெறும் 3% வித்தியாசம் தான் 42% மக்கள் திமுகவுக்கு என்றும், தேமுதிகவுக்கு 3% மக்களும், 4% மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், 6% மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், அதிமுக முதலிடத்திலும் திமுக 2வது இடத்திலும் கிட்டத்தட்ட 45-42 என்று இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய கட்சி, அவருடைய ஓட்டு வங்கியாக கருதக்கூடிய அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய கட்சி 6% மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், அதற்கு அடுத்ததாக 3% மக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும், 4% மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தங்களுடைய வாக்களை அளிப்பார் என்று கூறியிருக்கார்கள். இந்த 3 கார்டு நம்ம ஒரு 3 புள்ளிவரங்களை கேட்டோம். அடுத்தடுத்த நம்ம எப்படி கேட்டோம்னா தேசிய கட்சிக்கா மாநில கட்சிக்கான்னு கேட்டோம். அப்ப பிரதானமா மாநில கட்சிக்கு தான், வித்தியாசம் கூட பெரிய அளவில் இல்லாட்டாலும் கூட மாநில கட்சிக்கு தான் அதிகமான ஓட்டு அப்படின்னு பார்த்தோம். தேசிய கட்சியில் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் கூட வித்தியாசம் அதிக அளவில் 41% காங்கிரஸ் 50க்கு கொஞ்சம் கூட பாரதிய ஜனதாவுக்கு சொன்னாங்க. மாநில கட்சிக்கு அப்படின்னு சொன்னா அங்கேயும் கூட ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு இரண்டாகத்தான் பிளவுபடுகிறது, ஒரு தெளிவான முடிவை நம்ம பார்க்க முடியல. 50% மக்கள் வந்து கிட்டத்தட்ட அதிமுக என்று சொல்ல, 40%க்கு அதிகமான மக்கள் திமுக என்று சொல்ல, தேசிய கட்சி மாநில கட்சி காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுக இரண்டுமே சமமான அளவுல தான் ஒரு போட்டி இருக்குது. இது என்ன நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, மக்களுடைய பார்வையிலிருந்து
பெரும்பாலும் மக்கள் கேள்விப்பட்ட ஒரு கட்சிகளின் மீதான ஒரு அவர்ஷன் மக்களுக்கு இருக்கு. ஒண்ணு, இப்ப காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியாவே இருக்கு. அந்த தேசிய கட்சி ஏற்கனவே அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க இன்னைக்கு வந்து தேசிய கட்சியா நாங்க இதை ஆதரிப்புன்னு சொல்ற கட்சி வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல அங்க போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாத ஒரு கட்சி தான். அது காங்கிரஸ் ஆக இருக்கின்ற பட்சத்தில் ஏற்கனவே கேள்விப்பட்ட மற்றொரு கட்சியோடு கூட்டணி வைத்து அங்க வந்து ஆட்சி அமைத்த அந்த மாதிரியான விஷயங்களை ரிப்பீட்டடா பார்த்த ஒரு விஷயங்கள் மீது அவங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு ஒண்ணு. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உதிரி கட்சிகளுக்கு வந்து சில சதவீதங்கள் போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களும் அதுதான் இன்னைக்கு யாராவது ஒரு புது ஆள், அது மோடியாக இருக்கணும்னு இல்ல, அது பிஜேபின்னு இல்ல, காங்கிரஸ் அல்லது டிஎம்கே யாரும் அல்லாத எனக்கு ஒரு புது விஷயம் வந்தா இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்ற எண்ணம் தான். உங்களுடைய அந்த எண்ணத்தை தான் நம்மளுடைய அடுத்த கேள்வியாக வைத்திருந்தோம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களும் நாம் அடுத்து எழுப்பியிருந்த கேள்வி, ஆம் ஆத்மி கட்சியை உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தோம். ஆம் ஆத்மி கட்சியை கேள்விப்படுகிறார் என்ற கேள்விக்கு பதிலளித்த மக்கள் 84% மக்கள் ஆம் தெரியும் என்றும், வெறும் 16% மக்களே ஆம் ஆத்மி கட்சியை பற்றி எங்களுக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டார்கள். தெரியும் என்று சொன்னார்கள். அப்படியானால் ஆம் ஆத்மி கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்ற அடுத்த ஒரு கேள்வியை கேட்டோம். ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு அதிர்ச்சி ஒரு வியக்கத்தக்க வகையில் ஆம் வாக்களிப்போம் என்று 40% மக்களும், அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று 60% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி நாம் கடந்த 4 நாட்களாக பார்த்த தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு வேலூர் சிறந்த தொகுதியாக இருக்கும் என்று தெரிகிறது. ஆம் ஆத்மி கட்சி தெரியுமா என்ற கேள்விக்கு நம்ம 40% மக்கள் தெரிவித்திருந்தார்கள் தெரியும் என்று. அடுத்த நாம் பிரதான முன்வைத்த கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு ஆம் பிரதமராக வர முடியும் என்று 16% மக்களும், இருக்கலாம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று 47% மக்களும், இல்லை அவர் பிரதமராவதற்கான வாய்ப்பு இல்லை என்று 37% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இல்லாமல் இருக்கலாம் என்ற சதவீதம் அதிகமாக தென்படுகிறது. நான் இறுதியான கேள்வி உங்கள்கிட்ட சுருக்கமா முடிக்கிறோம். 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்று, நீங்க ஏற்கனவே ரொம்ப சரியா குறிப்பிட்டீங்க, அதாவது மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40% மக்கள் வந்து தெரியும் ஆம் ஆத்மி கட்சி தெரியும் சொன்ன 80% மக்கள், 40% மக்கள் வந்து நாங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டளிக்க தயாரா இருக்கிறோம் சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன மாதிரி செயல்பட்டிருக்காங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு புதிய கட்சி வந்தால் பரவாயில்ல என்ற நீங்க ரொம்ப சரியா குறிப்பிட்டிருந்தீங்க. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் பிரதமராக முடியுமா என்ற கேள்விக்கு அவருடைய பதிலை பார்த்தோம். உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நீங்க வந்து பொதுவான எல்லா தொகுதிகள் பேசுகிற அந்த பேச்சுகளோடு சேர்த்து பார்த்தாலும் சரி, வேலூர் என்பது இருக்கிற இந்திய தமிழகத்திலேயே மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு பாராளுமன்ற தொகுதியாக இருக்கு. அவங்களுக்கு தேவையானது தன்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு திட்டத்தை, எதிர்காலத்திற்கான வாழ்க்கை என்னது, தண்ணீர், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, உணவு, கல்வி, இந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விக்குறியான ஒரு மிக மோசமான ஒரு இடம் வேலூர். இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சு, ஒரு 10 ஆண்டாச்சுன்னா அந்த வெயில்ல சம்மர்ல வந்து மக்களே இருக்க முடியாத ஒரு சூழல் கூட போகலாம். அதற்கு மாற்றை கொடுக்கக்கூடிய ஒருவங்க வரணும். நீங்க முதல்ல ஆம் ஆத்மி கட்சி யாராருக்கு தெரியும்னு கேட்டவங்களும், ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்பீங்களான்னு கேட்டவங்களும் ஒரே மாதிரியான ஆட்களாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. வெவ்வேறு ஆட்களாக இருக்கலாம். மீடியாக்கள் போய் சேர்ந்து இந்த விஷயங்களை அறிமுகப்படுத்தின ஆட்கள் தெரியும்னு சொன்னவர்களாகவும், நாங்க அதுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க மீடியாவை பத்தி ஆம் ஆத்மி கட்சி பத்தி தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். இல்ல நம்ம வந்து தெரியும் சொன்னவங்கள்ட்ட மட்டும் தான் அடுத்த கேள்வி. அப்படி கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு மாற்று தேவைப்படுது. ஆனா தெரியும்ன்றது பேர் தெரியுமா இருக்கும், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும். நிறைய பேரை நம்பி ஏமாந்ததுனால இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியல, பட் செஞ்சா நல்லா இருக்கும். அப்படி செய்யறவங்களா இருந்தாக்கா அடுத்த முறை கருத்து கணிப்பு வரும்போது வேலூர் மாவட்டத்தினுடைய கருத்து கணிப்பு வேறவாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள எல்லா அடிப்படை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு மாற்றை விரும்புகிற ஒரு பகுதி மக்கள் தான் வேலூர். நன்றி திரு டாக்டர் சாரோன், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு செய்தீர்கள். அந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் அப்படியே பிரதிபலித்தீர்கள். மிக முக்கியமான விஷயம், கடந்த 4 நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான முடிவுகள், ஒரே கேள்விக்கு ஒவ்வொரு தொகுதி மக்களும் எந்த விதமான பதில் அளிக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த தொகுதி மக்கள் எப்போதும் புதிய புதிய விஷயங்கள், நலத்திட்டங்களை, தங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை, தங்களுக்காக சேகரிக்கக்கூடியவர்கள், தங்களுக்காக நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடியவர்களை மட்டும்தான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரங்களை பற்றி அடிப்படையான விஷயங்களை கூட இன்னமும் நிறைவேற்ற முடியாத விஷயங்கள் இருப்பதை நாம் வேதனையோடு தான் அணுகிக் கொண்டிருக்கிறோம். நாளை இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.